அன்புள்ள கோல்டன் விங்ஸ் குடும்ப உறுப்பினர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். வணக்கம் கூறுவது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு சொந்தங்களே, கடந்த 2-3 வாரங்களாக என்னுடைய வீடியோ காணொளியை பார்த்து தங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். மிக்க நன்றி. நாம் வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தை என்னன்னா, மார்னிங் வாக்கிங் போகும்போது பார்த்தோம்னா யாராவது எதுக்கெல்லாம் வந்தோன்னே, என்ன சார் வாக்கிங்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம தான் வாக்கிங்கே போகிறோமே, அவரும் வாக்கிங் தான் வரோம். கேட்குற கேள்வி, என்ன சார் வாக்கிங்கா அப்படிம்பாங்க. திருநெல்வேலியில் நான் படிச்சுட்டு இருக்கும்போது ஆற்றுல குளிக்க போனால் குளிச்சுட்டு வரவங்க கேட்பாங்க, என்ன சார் ஆற்றுல குளிச்சுட்டு வரீங்களா அப்படி. இது ஒரு சாதாரண வழக்கமான சம்பிரதாயமான கேள்வி. இப்போ அதெல்லாம் போய் உனக்கு எவ்வளோ சுகர் இருக்குது, எனக்கு எவ்வளோ சுகர் இருக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, எனக்கு சுகர் 200 இருக்குது அப்படின்னு. நீ என்ன சாப்பிட்ட அப்படின்னு அவர் கேட்குறாரு. நான் 2 இட்லி தான் சாப்பிட்டேன். ஒன்று அவர் கோச்சிக்கிறாரு, என்னது அதே 2 இட்லி தான் நானும் சாப்பிட்டேன், எனக்கு எப்படி 280 வந்தது அப்படிங்கிறாரு. ஸோ மேன் டிஃபர்ஸ், ஃபுட் டிஃபர்ஸ், ப்ரிப்பரேஷன் டிஃபர்ஸ். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேறுபாடு இருக்குது. மை மெடிசன் வில் நாட் சூட் டு யூ அண்ட் யுவர் மெடிசன் வில் நாட் சூட் டு மீ. இது இயற்கையில் எல்லாம் தெரியும். நான் சாப்பிட்ற மருந்து, நீங்கள் டாக்டர்கிட்ட போனோன்னே ஒரு மருந்து சாப்பிட்றீங்க, சரியாக போயிடுது. பக்கத்து வீட்டில் ஒருத்தர் சொன்னால், எனக்கு வயிற்று வலிக்குன்னு சொன்னால் உடனே ஒரு மருந்து எனக்கு டாக்டர் இது கொடுத்தாரு நீ சாப்பிடுன்னு நம்ம கொடுக்கக்கூடாது, ஒத்துக்காது. ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான வார்த்தை டயட் கண்ட்ரோல். யாரை கேட்டாலும் இந்த வார்த்தை சொல்கிறாங்க, டயட் கண்ட்ரோல். இந்த வார்த்தை எனக்கு உடன்பாடு இல்லை. டயட்டை கண்ட்ரோலே பண்ண வேண்டாம். டயட் மாடிஃபிகேஷன். நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டை சற்று மாறுபட்டு கொடுக்குறீங்க, டயட் மாடிஃபிகேஷன். அதில் சில பகுதியை நான் பார்க்கணும். என்ன பகுதின்னா, நான் இப்போ தற்போது பூரா அவங்களுக்கு சர்க்கரை, அந்த இன்சுலின் டிஃபிஷியன்சி பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன். அந்த இன்சுலின் டிஃபிஷியன்சிக்கு மெயின் பார்ட் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு லிக்விடிஃபிகேஷனாக இல்லை, ஒன்று. ரெண்டாவது, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு என்ன ஹரியில் சாப்பிட்றோம், அவசரத்தில் சாப்பிட்றோம். காலையில் ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுருக்கோம், ஒரு கையில் சாப்பிட்றோம், ஒரு கையில் செல்ஃபோன் வச்சுக்கோம், சாப்பிட்றோம். என்ன சாப்பிட்றோன்னு நமக்கு தெரியுதில்லை. ரெண்டாவது, முடிச்ச உடனே டென்ஷன். வண்டி எடுக்கிறோம், வேகமாக போகிறோம், பின்னால் ஒருத்தன் துரத்துறான், ஹார்ன் அடிக்கிறோம், டென்ஷன். ஆஃபீஸ் போகிறோம், அங்கே டென்ஷன். ஸோ இந்த டென்ஷன் இஸ் ஒன் ஆஃப் த ரீசன் ஃபார் த இன்சுலின், சுகருக்கு. சில சமயத்தில் அந்த நமக்கு மேலே இருக்க அதிகாரி நம்மளை ரொம்ப கடிஞ்சிக்கிட்டாருன்னா வெளியே என்ன சொல்லுவோம், அந்த ஆளுக்கு டயஸ்டாலிக் சிஸ்டாலிக் எல்லாம் ஏறி போச்சு அப்படிங்கிறோம், சுகர் ஏறி போச்சு அப்படிங்கிறோம். அது ரொம்ப காமனாக போச்சு. இப்போ ஃபஸ்ட்டு தேர் ஷுட் பி சேஞ்ச் இன் டயட், தேர் ஷுட் பி எ சேஞ்ச் இன் மைண்ட். மைண்டை ப்ளசண்ட்டாக வச்சுருந்தாலே சுகர் வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ரெண்டாவது, இந்த டயட் சற்று சேஞ்ச் பண்ணால் போதும். மாடிஃபிகேஷன், டயட்டில் மாடிஃபிகேஷன். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறது டயட் மாடிஃபிகேஷனில் ஒரு நாள் டயட்டை எப்படி நீங்கள் மாடிஃபை பண்ணி சாப்பிடலாம் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி பேச போகிறேன். ஒரு நாள் டயட், இது ஒரு எக்ஸாம்பிள். இது உங்களுக்கு சூட் ஆகலாம், ஆகாமல் போகலாம். பட் திஸ் இஸ் அன் எக்ஸாம்பிள். பட் ஐ எம் ஹேவிங் எ ஃபுல் சார்ட். திஸ் இஸ் எ சார்ட். ஐ எம் ஹேவிங் எ ஃபுல் சார்ட். இது ஒரு பேசிக் சார்ட்டு. ஆனால் எங்கிட்ட வர்ற அன்பர்களுக்கு நான் இந்த சார்ட்டை கொடுத்துட்டு இதில் சில மாடிஃபிகேஷன் பண்ணுவேன். அவங்க ஹிஸ்ட்ரி பூரா கேட்டுட்டு இதில் கொஞ்சம் மாடிஃபிகேஷன், இதை அப்படியே ஃபாலோ பண்ண சொல்ல மாட்டேன். இப்போ அவங்கள்ட்டையும் சொல்கிறேன், இதை அப்படியே கொண்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துடாதீங்க, ஏன்னா இது அவங்களுக்கு சூட் ஆகும்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவேன். அதனால் நான் ஃபுல்லாக கேட்டுட்டு திருப்பி இந்த சார்ட்டில் சற்று மாடிஃபிகேஷன் பண்ணி தருவேன். இந்த சார்ட்டை அப்படியே 100% ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதான் சொன்னேன், இது இட் இஸ் நாட் எ கண்ட்ரோல், இது உங்களுடைய டிசிஷன். ஒன்று. ரெண்டாவது, மாடிஃபிகேஷன் இன் தி டயட். சரி, என்ன மாடிஃபிகேஷன் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம காலையில் எழுந்த உடனே, படுக்கை விட்டு எழுந்திரிச்ச உடனே ஃபஸ்ட்டு நம்ம நேராக அப்படி உட்காரணும்.
உட்காந்துட்டு 2-3 முறை நான் ஆழ்ந்த மூச்சை வெளியே இழுத்து உள்ள விடணும். இது நான் ரொம்ப நேரம் நான் மூச்சை பிடிப்பேன். நீங்களும் பழகினீங்கன்னா வரும். இந்த மாதிரி 2, 3, 4 முறை மூச்சு இழுத்து பிடிச்சி அப்புறம் எந்திரிச்சு பல் விளக்கிட்டு 150 ml லூக் வார்ம் வாட்டர், 150 ml வெதுன்னு தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிச்சிட்டு மறுபடியும் நேராக உட்காந்து மறுபடியும் ஒரு 5-6 முறை மூச்சு இழுத்து வாங்கணும். அப்போ நீங்கள் குடித்த அந்த தண்ணீர் வயிற்றுக்குள்ளே போய் அப்படியே ரொட்டேட் ஆகி உங்களை வயிற்று கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிடும். அப்புறம் ஒரு 1/2 hour கழிச்சு யூ ஹாவ் யுவர் டீ ஆர் காஃபி வித்தவுட் மில்க். பர்டிகுலர்லி மில்க் இல்லாமையும் சர்க்கரை இல்லாமையும் சாப்பிட்றது அட்வைசபிள். ஆனால் நம்ம பழக்கமாக பழகி போயிட்டோம். அதனால இதை மில்க் இல்லாமல் சாப்பிட முடியாது, சுகர் இல்லாமல் கூட சாப்பிட்டுக்குவோம். அது டிசைட் யுவர் செல்ஃப். இட் இஸ் பெட்டர் டேக் வித்தவுட் மில்க். பட் இட் இஸ் நாட் இட் இஸ் என்ன சொல்றது, தப்பு இல்லை. சுகர் பாலில் கலந்து சாப்பிட்றது தப்பு இல்லை, நீங்கள் சாப்பிடலாம், உங்கள் இதை மாற்ற வேண்டாம். அப்புறம் ஒரு 1 hour கழிச்சு யூ டேக் யுவர் டயட். அந்த டயட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஷுட் நாட் பி ஹெவி. உதாரணமாக தோசைன்னு வச்சுக்கோங்க, இட்லின்னு வச்சுக்கோங்க, சப்பாத்தி, பூரியை கண்டிப்பாக நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். பூரி கிழங்கு அவாய்ட் பண்ணி ஆகணும். ஒரு ரீசன், அந்த பூரி சுடுற எண்ணெய் அடல்ட்ரேட்டட் ஆயில். நீங்கள் என்னதான் சீல்டு டப்பாவில் வாங்கினாலும் தட் இஸ் நாட் அட்வைசபிள். என்னதான் சிக்கன் நெய் வாங்குறேன்னு சொன்னாலும் நாட் அட்வைசபிள். அவாய்டு பூரி அண்டு கிழங்கு. அதை அப்படியே தள்ளிடுங்க, ஒதுக்கி வச்சிருங்க. நீங்கள் இட்லி சாப்பிடுங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, தோசை சாப்பிடுங்க, அப்புறம் அந்த வேக வச்ச சேவை அந்த மாதிரி சாப்பிடுங்க. உப்புமா சாப்பிடுங்க, கோதுமை உப்புமா. இதெல்லாம் மார்னிங் டயட். ஒரு 8 to 8:30 டயட் முடிஞ்ச உடனே நான் பார்த்துருக்கேன், நிறைய பேர் டயட் சாப்பிடும்போது தண்ணி மடமடன்னு குடிப்பாங்க. இட்ஸ் அ வெரி 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 பேட் ஹேபிட். டயட்டு தான் உள்ளே போகணும், தண்ணி உள்ளே போகக்கூடாது. டயட் உள்ளே போகும்போது அதை ரசித்து ருசித்து சாப்பிடணும். டிசைட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு டைம் அதுக்கு தகுந்த மாதிரி அலாட் பண்ணிக்கோங்க. தட் இஸ் வாட் இஸ் கால்டு மாடிஃபிகேஷன் இன் த டயட். அவசர அவசரமாக சாப்பிட்றதுக்குள்ள பொறுமையாக நிதானமாக 1 cup சாப்பிட்டாலும், ஒரு 100 கிராம் சாப்பிட்டாலும் பொறுமையாக நிதானமாக சாப்பிடுங்க. தட் இஸ் த பிரேக்ஃபாஸ்ட். 8:30 to 9 முடிச்சிடுறீங்க, ஆஃபீஸ் போகிறீங்க. போகும்போது மனசை நிச்சலனமாக வச்சிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. நீங்கள் காரில் போகிறீங்க, பைக்கில் போகிறீங்க, பஸ்ஸில் போகிறீங்க, எதில் போனாலும் உங்கள் மனசு சமநிலையில் இருக்க மாதிரி ஒரு ட்ரைனிங் கொடுங்க. எதுக்கும் டென்ஷன் ஆகாமல் மெதுவாக வண்டி ஓட்டினா மெதுவாக. அப்புறம் ஓட்டும் போது ரசிச்சுட்டே நம்ம வண்டி ஓட்டணும். பக்கத்தில் பார்த்துட்டு அந்த என்ஜாய் பண்ணிட்டு அப்படி ஓட்டணும். அது மனநிலையை சமப்படுத்துறதுக்கான ஒரு வழி. அது ரொம்ப சிரமம், பட் பழகிக்குங்க. 11 மணிக்கு யூ மஸ்ட் ஹாவ் எ சூப் ஆர் எ ஜூஸ். கண்டிப்பாக 11 to 12. இன்ஸ்டெட் ஆஃப் டேக்கிங் டீ இன் த மார்னிங் பை 11 யூ டேக் ஜூஸ். நீங்கள் காலையில் ஒரு வாட்டர் குடிக்கிறீங்க, ஒரு டம்ளர் குடிக்கிறீங்க, சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறீங்க, 11 மணிக்கு இந்த மாதிரி 150 ml குடிக்கிறீங்க, கணக்கு வச்சுட்டே இருங்க. அப்போ சாயந்தரம் நீங்கள் வரதுக்குள்ளே கிட்டத்தட்ட நீங்கள் 2.5 liters நீங்கள் குடிச்சிடுவீங்க. அப்புறம் அதே மாதிரி லஞ்ச், நீங்கள் எடுத்துகிட்டு போகிற லஞ்ச் இட் ஷுட் பி எ வெஜிடபிள் கண்டென்ட் ஃபுட்டாக இருக்கணும். ஒரு 75% வெஜிடபிள், இல்லைன்னா வெஜிடபிள் கலந்த உணவு, அது ஒரு 75%, அது 150 grams எடுத்துங்க. கண்டிப்பாக இந்த சாப்பாட்டோட ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிட்றீங்க. என்ன சாப்பாடு நீங்கள் எடுத்துகிட்டு போனாலும் நான் அதை பற்றி நோ அப்ஜெக்ஷன், என்ன வேணால் சாப்பிட்டுக்குங்க. ஆனால் அது கூட ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. பர்டிகுலர்லி அவாய்டு ரைஸ். ரைஸில் 4 தடவை 5 தடவை பாலிஷ் பண்ணி தான் விற்கிறானுங்க. அதில் கிளைசமிக் இண்டெக்ஸ் உங்களுக்கு 78 to 90 வரைக்கும் போயிடுது. நீங்கள் என்ன குறைவாக சாப்பிட்டாலும் அதனுடைய கார்போஹைட்ரேட் ஜாஸ்தி இருக்கிறதுனால இன்சுலின் பத்துறது இல்லை, ரத்தத்தில் சர்க்கரை கலந்துருது. ஃபர்ஸ்ட் அவாய்ட் தட் ரைஸ். இன்ஸ்டெட் ஆஃப் ரைஸ் யூ டேக் கோதுமை ஆர் குதிரைவாளி அரிசி, வரகரிசி, திணை அரிசி, அதே மாதிரி சாமை அரிசி, இதெல்லாம் அதில் நீங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போங்க, வெஜிடபிள் எடுத்துகிட்டு போங்க. இது சாப்பிடும்போது கண்டிப்பாக ஒரு வெள்ளரிக்காய் இருக்கணும், ஒரு வெள்ளரிக்காய் டெய்லி.
இதை 7 நாள் நீங்கள் வெள்ளரிக்காய் சாப்பிடணும். பெரிய வெள்ளரிக்காய் இருந்தால் ஆஃப் கட் பண்ணிங்க. பிஞ்சு வெள்ளரிக்காய் இருந்தால் இவ்வளோ பெருசுனா ஒரு சைஸ் ஒரு வெள்ளரிக்காய் சாப்பிடுங்க. அப்போ 1:30க்கு முடிச்சிங்கன்னா உடனே நீங்கள் தண்ணி குடிக்காதீங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சோன்னா உங்களுக்கு தாகம் ஆகும். இந்த இறைப்பைக்குள்ள உணவு போனோன்னா உணவு தண்ணீர் கேட்கும். இது ஒரு நம்ம உடம்புல இருக்க ஒரு இயற்கை. உடனே அப்போ 150 ml தண்ணி குடிங்க. மடமடன்னு குடிக்காதீங்க. சிப் பண்ணி கூப்பிடுங்க. சும்மா ஒரு வாய் குடிச்சு அந்த 150 ml குடிச்சிருங்க. ஸோ உங்களுக்கு அது மத்தியானம் லஞ்ச் முடிஞ்சுது. 4 o'clock வந்து யூ மஸ்ட் ஹேவ், வீட்டில் இருந்தீங்கன்னா சுண்டல் சாப்பிடுங்க. பட் நீங்கள் காலையிலே சுண்டல் செஞ்சு ஆஃபீஸுக்கு எடுத்துகிட்டு போனால் சாயந்தரம் கெட்டு போயிடும். அதனால் ஐ டோன்ட் அட்வைஸ் தட் சுண்டல் இந்த ஈவினிங் இந்த ஆஃபீஸ். வீட்டில் இருந்தால் சாப்பிடுங்க. வீட்டில் இருக்கவங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் இல்லாதவங்களுக்கு 2 மேரி பிஸ்கட் அல்லது 3 மேரி பிஸ்கட் ப்ளஸ் 1 கப் ஆஃப் டீ. ஆனந்தமாக இருக்கும்ப்பா, ஆனந்தமாக இருக்கும். இந்த டீயில் பிஸ்கட்டை டிப் பண்ணி சாப்பிட்றது உலகமாக இன்பமாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். இதை நீங்கள் 4 to 5 சாப்பிட்றீங்க. 6 மணிக்கு வீட்டுக்கு வரீங்க, கை கால் கழுவுறீங்க, ஒரு 5 நிமிடம் ப்ரேயர் பண்ணுங்க. ப்ரேயர்னா நீங்கள் உட்காந்து சாமி கும்பிட்டு பாட்டெல்லாம் பாட வேண்டியதில்லை. நேரம் நிமிர்ந்துக்கு வாருங்க, மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. அந்த மாதிரி 10 முறை 15 முறை பண்ணுங்க. இது வந்து 6 மணிக்கு. அப்புறம் வந்து 6 மணிக்கு உங்கள் டயட் முடிஞ்சிடணும், டின்னர் முடிஞ்சிடணும். டின்னர் 6லேருந்து 6:45 7க்குள்ளே முடிஞ்சிடணும். 2 இட்லி, 2 சப்பாத்தி, 2 தோசை, இல்லைன்னா கொஞ்சம் சேவை, இல்லைன்னா கொஞ்சம் உப்புமா, எல்லாமே வந்து அன்லிமிட்டெட். அது சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 or 15 மினிட்ஸ் டோன்ட் டேக் வாட்டர். 1/2 an hour கழித்து மறுபடியும் 150 ml ஆஃப் வாட்டர். அப்புறம் லாஸ்ட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக செய்ய வேண்டியது, ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கொத்து புதினா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு கொத்து மல்லிகை இலை எடுத்துக்கோங்க. இந்த 3ல் ஏதாவது ஒன்று எடுத்து ஒரு கொத்து நல்லா கழுவிடுங்க. வாயில் போட்டு நல்லா மெல்லுங்க, நல்லா கூழ மென்று அதை துப்பிடுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி கொஞ்சம் எடுங்க, வாயில் போட்டு நல்லா மென்னுங்க. மென்னுட்டே இருந்து அதுக்கப்புறம் 150 ml நீங்கள் தண்ணி குடிச்சிங்க அப்படின்னா காலையில் யூ ஃபீல் யுவர் பிரீத் வெரி வெரி ஃப்ரெஷ். எந்த விதமான ஓடம் இருக்கிற வயிற்றில் இருக்க அத்தனை அழுக்குகளும் அந்த உள்ள இருக்கிற அந்த மலம் எல்லாமே இந்த ஜூஸ் எல்லாம் போய் சமனப்படுத்தி காலையில் மலச்சிக்கல் இல்லாமல் உங்களை எழுப்பிடும். காலையில் எழுந்திரிச்சோன்னா நீங்கள் மலம் போகும்போது ரொம்ப ஆனந்தமாக இருக்கும். இது வரைக்கும் இல்லாத ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கும். திஸ் இஸ் தி டயட் ஃபார் எ டே. இதே மாதிரி உங்களுக்கு 7 நாள் டயட் நான் கொடுக்குறேன். அந்த டயட்டை வந்து நான் உங்கள்கிட்ட பேசணும். ஃபஸ்ட்டு ஐ மஸ்ட் கம் டு த கன்க்ளூஷன் வாட் ஐ ஷுட் கிவ் டு யூ, வாட் யூ ஷுட் டேக் ஃபார் த டே. எனக்கு நேற்று முந்தானத்து யூடியூப்பில் பார்த்தேன், ஒரு பையன் கொஞ்சம் குண்டா இருக்கான், நல்லா கலாட்டா பண்ணான்னு சொல்லி யூடியூப்பில் போய் பார்த்து எப்படி ஸ்லிம் ஆகுறதுன்னு சொல்லி பார்த்து அவனுக்கு கேலரிஸ் எல்லாம் கம்மியாக இந்த பையன் இறந்து போயிட்டான்னு சொல்லி போனேன். அதனால் ஒரு குருநாதர், ஒரு கைடு, ஒரு அட்வைசர்கிட்ட நீங்கள் அட்வைஸ் வாங்கிட்டு தான் இந்த டயட்டோட மாடிஃபிகேஷனுக்கு போகணும். அதனால் ஐ ரிக்வெஸ்ட் யூ டு மேக் எ மாடிஃபிகேஷன் இன் த டயட் வித் தி கன்சல்டேஷன் ஆஃப் an advisor, not me. எங்கிட்ட தான் வரணும்ல, யூ கேன் கெட் an advice in the hospital ஆர் டயட்டீஷியன் யார்கிட்ட போனாலும் they will give you a very good advice. This is. அப்புறம் இன்னைக்கு மத்தியானம் ஒரு 1:30 இருக்கும். 1:30க்கு என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்தார். இஸ் ஃப்ரம் குறிச்சி. அவர் என்னுடைய வீடியோ பார்த்து வந்தார். ஒரு சொன்னார், சார் நான் கிளம்பும்போது லேட் ஆகிடுச்சு, அப்புறம் 2-3 தடவை உங்களுக்கு ட்ரை பண்ண பிஸியாக இருந்ததுனால ஐ குட் நாட் கெட் தட் அப்பாயின்மெண்ட் அப்படின்னாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், 1:30க்கு ஒரு டைட் முடியுது, நான் 1:30 ஐ வில் டேக்குன்னு சொல்லி அவர் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் கொடுத்து படிக்க சொல்லியிருந்தேன். அவருடைய கம்ப்ளைண்ட் என்னன்னா நரம்பு தளர்ச்சி. அவருடைய கம்ப்ளைண்ட் நரம்பு தளர்ச்சி. அவருக்கு வந்து அவர் கம்ப்ளீட் எல்லாம் ஸ்டடி பண்ணி அவர் என்ன சாப்பிட்றாரு என்ன சாப்பிடல எல்லாம் பார்த்து ஜஸ்டிஃபை பண்ணி அவருக்கு வந்து ஒரு டயட் ஸ்பெசிஃபை பண்ணி இன்னைக்கு அனுப்பிச்சிருக்கேன். எனக்கு ஒரு 3 days 4 days கழிச்சு அப்டேட் பண்ண சொல்லியிருக்கேன். ஐ ஆம் ஷூர் தட் ஹீ வில் பி ரிலீவ்ட் ஆஃப் வித் த ஃபுட். இந்த டிஃபிகல்டிஸ் எல்லாமே இந்த ஃபுட்டுனால ரிலீவ் ஆகிடும்னு எனக்கு தெரியும். பிகாஸ்
அவர் என்ன வயிற்றுக்குள்ளே போகிறாரோ அதுதான் வெளியே வரும், அதுதான் ரியாக்ட் பண்ணும். ரைட்டா? நம்ம கொடுக்கறத கரெக்டாக கொடுத்தோம்னா தானாக எல்லாமே சரியாக போயிடும் அப்படிங்கிறது கான்செப்ட். அடுப்பில் நீங்கள் குச்சியை வச்சுட்டிங்கன்னா எரிஞ்சிட்டே இருக்கும். ஓரளவுக்கு குச்சி வச்சா ஓரளவு தான் எரியும். அது மாதிரி நம்ம என்ன ஃபீடு பண்ணுறோமோ அதுதான் அவுட்லெட் ஆகும். அது நம்ம கொடுக்குற ஃபீடிங், தட் இஸ் த மாடிஃபிகேஷன் த ஃபுட். இது டயட் கண்ட்ரோல் அப்படிங்கிற வார்த்தையை நான் அட்வைஸபிள்னு ஒத்துக்கிறது இல்லை. டயட் மாடிஃபிகேஷன். மறுபடியும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். எனக்கு ரீச் நல்லா ஆகுது, அவங்களுக்கு என்னுடைய அன்பான நன்றி. அப்புறம் நிறைய பேர் அவங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு எழுதுறாங்க, அவங்களுக்கும் என் நன்றி. நீங்களும் பார்த்து கமெண்ட்ஸ் எழுதுங்க. உங்களுக்கு என்ன தேவை, என்ன பிடிக்கும், இதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்கள். முடிஞ்சதுன்னா ஐ வில் சஜஸ்ட் த ஆன்சர் இன் த வாட்ஸ்அப். அப்படி இல்லைன்னா ஐ வில் கிவ் யூ அன் அப்பாயின்மெண்ட். யூ கேன் மீட் மீ டைரக்ட்லி. வாயில் பேசி காதில் கேட்குறத விட நேரில் பார்த்து பேசுகிறது ரொம்ப அருமையாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் ஐ எம் டேக்கிங் ஒன்லி 2 or 3 people per day. So it is very difficult for me to allot time. But anyhow, I will find time. So thank you very much. என்னுடைய நண்பர்களே, சகோதரிகளே, உறவின் முறைகளே, உங்களை மறுபடியும் வாழ்த்துகிறேன். உங்களுடைய வாழ்வு சிறப்பாக அமைய என் மனமகிழ்ச்சியுடன் வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம்.